கடவுள் பிதாவே ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் நல்ல மீட்பரே ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, எங்களை படைத்தவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். எங்கள் நல்ல மீட்பரே உமக்கு நன்றி, 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 நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா. ஆண்டவரே, இந்த நாள் இந்த ஓய்வு நாளில் கூட ராஜா ஆண்டவரே ஒரு விசையாய் எங்களை தாழ்த்தி ஆண்டவரே உடைய நாமத்தை நாங்கள் உயர்த்த வந்துருக்கிறோம். ஆண்டவரே, ஆண்டவரே நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். எங்கள் பிதாவே உமக்கு நன்றி, நன்றி, நன்றி. எங்கள் பரலோக ராஜனே உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். நேற்றும் இன்றும் என்றும் மாறாத எங்கள் கண்மலையே உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். எங்கள் நல்ல மீட்பரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். எங்கள் சகாயரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். துதி பலியிலே ஏறெடுக்கிறோம். ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த நாளில் ராட்சா ஆண்டவரே ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நாளில் ஆண்டவரே இந்த நல்ல ராட்சா ஆண்டவரே இந்த உச்ச தலை முதல் உள்ள காலோட பரிசுத்த ரத்தங்களை கழுவிட்டு ராட்சா ஆண்டவரே எங்களுக்கு உண்டான பழமைகள் எல்லாம் ஒழிந்து போகட்டும். ஆண்டவரே எங்களை புதிதாக மாற்றுங்க. ஆண்டவரே எங்களுக்கு உண்டான பழமைகள் ஒழிந்து போய் ஆண்டவரே எங்களை புதிதாக மாற்றினாங்க. உங்களுடைய பிரசன்னம் எங்களை தொடரும். ஆண்டவரே உங்களுடைய ஆவி ஆண்டவரே எங்கள் மத்தியில அசைவாக ஆண்டவரே அதற்காக நன்றி, 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 நன்றி ராஜா, நன்றி ராஜா. ஆண்டவரே எங்களை ஒவ்வொருவரையும் தொடர்பதற்காக நன்றி. உங்களுடைய மகிமையை அனுப்ப போவதற்காக நன்றி. உங்களுடைய பிரசன்னம் ஆண்டவரே எங்கள் மத்தியில் உள்ளாவதற்காக நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். ராஜா ஆண்டவரே எங்கள் கண்மலை ஆண்டவரே, ஆண்டவரே எங்கள் கோட்டையே நான் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். ஆண்டவரே உங்கள் ஆவி ஆண்டவரே எங்கள் மத்தியில் அசைவானத்தோடு ஆண்டவரே அதற்காக நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். எங்கள் தேற்றுல வாழனே நன்றி, 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 நன்றி ராஜா, நன்றி ராஜா. எங்கள் கண்மலையே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் காலமே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ராஜா ஆண்டவரே எங்களை ஜீவனோடு வைத்திருக்கிறீரே அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அதற்காக நாங்கள் நன்றி பலியில் ஏறெடுக்கிறோம். ஆண்டவரே நாமத்தில் ஆண்டவரே துணை பலியில் ஏறெடுக்கிறோம். ராஜா அதற்காக நன்றி ஆண்டவரே, நன்றி, நன்றி, நன்றி. எங்கள் நல்ல மீட்பருக்கு நன்றி ராஜா. ஆண்டவரே இந்த நாளில் ராஜா ஆண்டவரே இந்த வேளையில் ராஜா அந்த ஸ்தலத்தில் நடக்கிற ஒவ்வொரு பகுதிக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே நாங்கள் ஒரு மனமாய் ஆண்டவரே நாங்கள் ஒற்றுமையாய் ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே உங்க ஆவிக்கு விரோதமாக ஆண்டவரே நாமத்துக்கு விரோதமாக எங்கள் சிந்தனையை திருப்புகிற ஆவியை நாங்கள் கட்டித்துக் கொள்ளுகிறோம். ஆண்டவரே அந்த ஆவியை நாங்கள் கட்டித்துக் கொள்ளுகிறோம். நாங்கள் ஒரு மனமாய் உடைய அந்த பிரசன்னத்துக்குள்ள ஆண்டவரே நாங்கள் வந்தடைய நாங்கள் ஒரு மனமாய் நாங்கள் ஆண்டவரே அந்த செய்தி பகுதியில் வந்தடைய ஆண்டவரே நாங்கள் ஆராதனை பகுதியில் ராஜா உடைய பிரசன்னத்தை ஆண்டவரை தடுகிற பொல்லாத ஆவி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அழித்து போடுகிற ஆண்டவரே அழித்து போடுகிற ராஜா அதற்காக நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே உங்களுக்கு நன்றி, நன்றி, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா. ஆண்டவரே இந்த நாலு ஆண்டவரே ஸ்தோத்திரம் ராஜா. ஆண்டவரே ஆண்டவரே நடக்கிற ஆராதனைக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே நடக்கிற செய்திக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே எல்லா பகுதியும் ஆண்டவரே என் தேவ ஆவியானவர் ஆண்டவரே நீர் எங்களோடு இடைப்படுகிறாச்சா, நீர் எங்களோடு இடைப்படுகிற ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே எங்கள் சிந்தனையை திருப்பி ஆண்டவர் நாங்கள் ஒரு மனமாய் ஆண்டவரே பிரசன்னத்துக்குள்ள கூட ஆண்டவரே எங்கள் சிந்தனை ஆண்டவரே ஒருமனமாய் இருக்கட்டும். நாங்கள் சபையராய் சேர்ந்து நாமத்தை நாங்கள் உயர்த்தணும் ஆண்டவரே. நாங்கள் சபையராய் சேர்ந்து உன் பிரசன்னத்தை மகிமைப்படுத்தணும் ஆண்டவரே. அதற்காக நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். உங்களுடைய தூய ஆவி ஆண்டவரே, உங்களுடைய பரிசுத்த ஆவி ஆண்டவரே எங்களை முற்றிலுமாய் கழுவட்டும் ஆண்டவரே. ஆண்டவரை முற்றிலுமாய் கழுவட்டும் ராஜா. ஆண்டவரே உச்ச தலைமுதல் உள்ள பாடவரை ஆண்டவரை ஸ்தோத்திரம். ஆண்டவரை முற்றிலுமாய் கழுவுங்க ராஜா. ஆண்டவரே
ஆண்டவரே உங்க பிரசன்னத்துக்குள்ள கூட்டி சேருங்க ராஜா. ஆண்டவரே உங்க மகிமைக்குள்ள கூட்டி சேருங்க ராஜா. எங்களை ஆண்டவரே முற்றிலுமாய் தகுதிப்படுத்துங்க ஆண்டவரே. அதற்காக நன்றி செலுத்துகிறோம், அதற்காக நன்றி செலுத்துகிறோம், அதற்காக நன்றி செலுத்துகிறோம் ராஜா. ஆண்டவரே நீங்க எல்லா காரியத்தையும் ஆண்டவரே என் தேவன் பாதத்தில் நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே நீர் ஆண்டவரே எங்களோடு இடைப்பட்டு ஆண்டவரே நீர் ஆண்டவரே ஸ்தோத்திராஜா வழி நடத்துகிறாரா. அதற்காக கொடான ஒரு ஸ்தோத்திரம், அதற்காக கொடான ஒரு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அதற்காக கொடான ஒரு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீரை ஆண்டவரே ஆசீர்வதித்து ஆண்டவரே ஆண்டவரே ஞானத்தோடு செயல்படும்படி ஆண்டவரே ஊனமாய் செயல்படும்படி நீர் ஆண்டவரே வழி நடத்துகிறாரா. அதற்காக கொடான ஒரு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அதற்காக நன்றி செலுத்துகிறாரா. ஈசிய மூலம் சொல்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யாவரும் இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்தில் இந்த ஓய்வு நாளில் ஆண்டு கூடியிருக்கிற யாவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நாமத்தை காலையில் உயர்த்தி மகிமைப்படுத்தி நாம் நன்றியால் துதிப்பாடு என்ற ஒரு பாடலை சுத்தமானவரே உற்சாகத்தோடு நாம் பாடணும். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் செய்த நன்மைகளை நம்ம நினைத்து நம்ம நன்றி செலுத்துவோம். ஆமென், ஹல்லேலூயா. நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. காலங்கள் மாறினாலும் தேவன் நம்ம விட்டு விலகுவதில்லை. ஆமென், ஆமென். எல்லாரும் உற்சாகத்தோடு பாடுவோம். முதல் நாள் பாடலாக நன்றியால் துதிப்பாடு என்ற பாடலை சொல்லும். நன்றியால் துதிப்பாடு Amen.
நாமத்தினால இயேசுவின் நாமத்தினால சீமா. நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. ஒவ்வொரு பிள்ளைகள் மீது ஆமை உன் நீதியத்தை செய்ய விடாமல், உனக்கு சாட்சியாக வாழ விடாமல் பிள்ளைகளுக்கு சந்திரப்பது பிசாசு எல்லா கட்டுகளும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இப்பொழுதே ஒற்றுமையாக போகட்டும். இயேசுவின் நாமத்தினால சர்வ லீலா ஓடி கவலா ஒரு புது பலன், ஒரு புது பலன் பிள்ளைகளை அடக்கப்பட்ட கனவுகள் இயேசுவின் நாமத்தினால் திறக்கப்படுகிறார்கள். ஒவ்வொரு பிள்ளைகள் தேவனை துதிக்கிற துதியின் சத்தம் ஒவ்வொரு வாயிலிருந்தும் பலமாக இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தினால் அந்த கட்டுகளை அவிழ்க்கிறேன். சமைக்கப்பட்ட பிசாசின் கட்டு இயேசுவின் நாமத்தினால் இன்னும் பலமாக எழுபத்துமானவரே. Thank you Jesus. நன்றி அப்பா, நன்றி அப்பா. அப்பா உன் பிரசன்னத்துக்கு முன்பாக பர்வதங்கள் மெழுகு போல உருகி போகிறார்கள். நீ சர்வ வல்லமையுள்ள தேவன். எங்களுடைய தடைகள் எம்மாத்திரமானவர், எங்கள் கடவுளர்கள் எம்மாத்திரமானவர். இயேசுவின் நாமத்தினால எல்லாம் உருகட்டும். Hallelujah. Hallelujah. எல்லாம் சத்தமா சொல்லுங்க. Hallelujah. 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 இயேசு நல்லவர். சொல்லுங்க இயேசு நல்லவர். சொல்லுங்க இயேசு நல்லவர். சொல்லுங்க இயேசு நல்லவர். இயேசு நல்லவர். இயேசு நல்லவர். நாயகனுக்கு சொல்லுங்க இயேசு நல்லவர். 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 நல்லவர் கர்த்தர் என்று எல்லோரும் துதிக்கும் பொழுது அந்த ஆலயத்தை மேகம் மூடுகிறது என்று சொல்லுகிறார். ஆமென். ஆமென். ஷபரித லக்கரத. Thank you Jesus. Oh Holy Spirit. பரிசுத்த ஆவியானவர் உலாவிக் கொண்டிருக்கிறார். மகளே உன் அர்ப்பணிப்பை கர்த்தர் ரொம்ப விரும்புகிறார். நீ மௌனமா இருக்காதம்மா, நீ மௌனமா இருக்காதம்மா. சகோதரனே நீ மௌனமா இருக்காத. உன் சூழ்நிலை எதுவானதா இருக்கட்டும், உன் வாயத்தோடு சொல்லு, உன் இயேசு நல்லவர், 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 உன் இயேசு நல்லவர். இந்த ஆலயத்தை ஒரு தேவன் உள்ளட்டும். இயேசுவின் நாமத்தினால இயேசு நல்லவர். ஆமென். சொல்லம்மா, உன் பலம் எவ்வளவு இருக்கிறதோ அவ்வளவு பலத்துக்கு வாழ்த்து என்று சொல்லுங்க. இயேசு நல்லவர். ஆமென். விடாத விடாத
இங்க வேடிக்கை பார்க்க பரிசுத்த ஆவியானவரை உணர்வுங்க. மத்தியில் ஆவி கொண்டிருக்கிறார். திறக்காத கதவுகளை திறப்பா. இல்லாத இருக்கிறவர்கள் கர்த்தர் ஒரு காரியத்தை எதிர்பார்க்கிறார். நம்மளை பார்த்து கேட்கிறார், மகளே, நான் இரக்கம் இல்லாமல், மனதுருக்கம் இல்லாமல், உன் மேல கிருபை இல்லாமல், அன்பு இல்லாமல், பாசம் இல்லாம நான் உனக்கு எதிராய் உன்னை நோக்கி பார்த்து இருந்தனா உன் நிலைமை என்னவா இருந்திருக்கும்? ஹல்லேலூயா. இயேசு நல்லவர். என்னை அன்பு கூறுகிற தெய்வம், இரக்கமும் மனதுருக்கமும் உடையவர், நீடிய பொறுமை உள்ளவர். அது கொஞ்சம் ஒருவேளை அப்பா என்கிட்ட அன்பால நெருங்காம என் மேல கோபத்தோடு என்ன நெருங்கி இருந்தா என் சூழ்நிலை என்னவா மாறி. ஆமென். இது கவனிக்கணும். என்ன ஆயிருக்கும்? என் மேல கோபமாய் அவர் என்னை பார்த்திருந்தாருன்னா என்னால நிலைமிக்க முடியாது. இந்த சபையில் இருந்திருக்காது. ஹல்லேலூயா. பிதாவாகிய தேவன் என் மேல வச்ச அன்பினால அவருடைய ஒரே பேரான குமாரனை எனக்காக அவர் ரத்தம் சிந்தி, அவர் அவமானங்கள் பட்டு, அவர் மன்னிப்பு சொன்னார். முன்னைய வரைக்கும் நாம் செய்கிற தவறுகளை கிறிஸ்துக்குள்ள நிறைவுபடுத்தி மன்னித்து நம்மை காப்பாற்றி வருகிறார். ஏன் தெரியுமா? நீங்களும் நானும் அழிந்து போய்விடக் கூடாது என்பதற்காக, நீங்களும் நானும் நரகத்துக்கு போய்விடக் கூடாது என்பதற்காக, நம்மளை பரலோக ராஜ்யத்துக்கு தகுதிப்படுத்த வேண்டும் என்பதற்காக. அந்த காரியத்தினால மேல வச்ச அன்புனால இவ்வளவு காரியங்கள் எல்லாத்துக்கும் மேல என் மேல கோபமாய் அவர் இருந்திருந்தா ஒரே நாளைய வாழ்க்கை முடிச்சிருக்கும். அப்போ அழிக்கணும்னா கோபப்படலாம், பொறாமப்படலாம், எது வேணாலும் படலாம். ஆனா நான் உருவாக்கப்படணும்னா என் மேல அன்புதான் நிலையானதான். சகோதர சகோதரிகளே, நாம் அழைக்கப்பட்டதுக்கு ஒரு நோக்கம் உண்டு. நாம் ஆத்தும ஆதாயப்படுத்துவது நம்முடைய மிகப்பெரிய பொறுப்பாய் இருக்கிறது. ஒரு ஆத்துமாவை உடைச்சிடலாம், ஒரு ஆத்துமாவை புறமே தள்ளிடலாம், அதுக்கு கோபம் போதும். ஆனா ஒரு ஆத்துமாவை உருவாக்கணும்னா என் இயேசுவுடைய அன்பு எனக்கு வேணும். ஒரு ஆத்துமாவை உருவாக்கணும்னா எனக்கு அன்பு வேணும். ஏன் தெரியுமா? அன்பு சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் சகிக்கும், சகலத்தையும் நம்பும். அது அநியாயத்துல சந்தோஷப்படாது, அது பெருமை பேத்திக்காது, அதுல கருவம் இருக்காது, அதுல பொறாமை இருக்காது, அதுல எரிச்சல் இருக்காது, அதுல துணிகள் இருக்காது, அதுல மேட்டிமை இருக்காது. அன்பு. ஹல்லேலூயா.
ஏதோ ஆத்துல வலை போட்டு மீன் மாறுவோம். வரும்பொழுது சேரு சகதி எல்லாம் சேர்ந்து வரும், ரொம்ப வைட்டா இருக்கும். அதே வலைய தண்ணியில போட்டு கொஞ்சம் கொஞ்சமா அலச 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 அதனுடைய கணங்கள் எல்லாம் நீங்கி அது மேல காய வச்சு எடுக்கும்போது ரொம்ப வயிறு இல்லாம ரொம்ப அப்படியே லகுவா இருக்கும். நீ அர்ப்பணிப்பதுல என்ன தெரியுமா? அந்த வலையை போல தேவன் உன்னை அலசும் பொழுது, உன்னிடத்தில் இருக்கிற தவறான காரியங்களை விட்டுக் கொடுக்க கர்த்தர் உணர்த்தும் பொழுது, அவர் சமூகத்தில் உன்னை முழுமையாக அர்ப்பணிப்பதுதான் அவருக்கு உன்னை விட்டுக் கொடுப்பது. மகளே, நீ கண்ணோடு இருக்கக்கூடாது, குப்பையோடு இருக்கக்கூடாது, அழுக்கோடு இருக்கக்கூடாது, மண்ணோடு இருக்கக்கூடாது. கர்த்தர் உன்னை பரிசுத்த அபிஷேகம் என்கிற நீரினால உன்னை அலசுவதற்கு உன்னை ஒப்புக் கொடுப்பாங்க. ஓடி பார்க்காதே, வசிக்காதே. ஆமென், ஆமென், ஆமென். லகுவாய் மாறணும், லகுவாய் மாறணும். ஏன் என்னால் அன்பு செலுத்த முடியல? ஏன் என்னால் தேவனுடைய ஊழியத்தை நிறைவேற்ற முடியல? எனக்குள்ள ஏதாவது ஒரு பலவீனம் என தாக்குகிறது. கோபம் என்கிற பலவீனம் என தாக்குகிறது. சுய இச்சை என்கிற பலவீனம் என தாக்குகிறது. அப்போ என் வலையில எங்கேயோ ஒரு இடத்துல முள்ளு குத்தி இருக்கு, எங்கேயோ ஒரு இடத்துல அழுக்கு சேர்ந்திருக்கு, எங்கேயோ ஒரு இடத்துல வண்டல் சேர்ந்திருக்கு. சும்மா பேருக்காக அபிஷேகத்துல நிரம்பணும்னு சொல்லிட்டு வலையை முழுமையாய் அலச ஒப்பு கொடுக்காம நான் மூடி மூடி வச்சுக்கிறேன். அப்படி இல்லை, இன்னைக்கு என்னை முழுமையாய் அலசுவதற்கு ஒப்பு கொடுக்கிறேன். அவர் அலசி எடுப்பதற்கு ஒப்பு கொடுப்பாங்க. வலையில பாரங்களை சுமந்து நின்னா மற்றவங்களுக்கு சாட்சியா இருக்க முடியாது. எனக்குள்ளேயே ஏகப்பட்ட குழப்பம் இருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கு குழப்பத்தை என்னால தீர்த்து வைக்க முடியாது. என்னை கழுவி என்னை சுத்தமாய் ஆக்குங்கப்பா, என்னை கழுவி லகுவாய் மாற்றுங்க. எனக்காக கல்வாரி சிலுவையில சிந்தப்பட்ட ரத்தம் என்னை உச்சம் தலைவனுக்கு உள்ள கால்களை ஒவ்வொரு பகுதியும் கழுவும். இதுக்குதான் எனக்கு கிறிஸ்து தேவை, இதுக்குதான் இந்த சபை. நான் வருகிறேன், வீடு பிடிச்சாச்சு, வலைய அலசாச்சு, பேருக்கு ரட்சிக்கப்பட்டுட்டேன், சபைக்கு போயிட்டேன், பேருக்கு. அப்படி அல்ல, அனுதினம் என் ஆண்டவர் என் வலையை அங்கிருந்து பிடிச்சு ஒப்பு கொடுக்கிறேன். சொல்றவங்க ரெண்டு கரங்களை உயர்த்தி வலையில முள்ளு இருக்கா, இந்த கீழே ஏதாவது கிழிஞ்சிருக்கா, அது திரும்பி தைங்க, ஒப்பு கொடுங்க. இல்ல மண் ஏதாவது ஒட்டி இருக்கா, சட்டை ஏதாவது மாட்டிக்கிட்டு இருக்கா, கர்வம் என்கிற சட்டை, பொறாமை என்கிற சட்டை, அழுக்கு என்கிற சட்டை, பெருமை என்கிற சட்டை, என்னை கழுவ ஒப்பு கொடுக்கிறப்பா சொல்லுங்க. அப்பா சமூகத்திலே அர்ப்பணிப்போம்.
போக இருக்கக்கூடாது. நீ இறக்கி வச்சுட்டு லகுவாய் வெல்ல போக. அருமையான பொறாம வந்துருச்சுன்னா அது இருக்கக்கூடாது. அது இறக்கிட்டு லகுவாய் நீ வெல்ல போகணும். நீ சபை முடிஞ்சோட எல்லார்கிட்டயும் யாரு முதல்ல சோத்திரம் சொல்றாங்க கை கொடுக்குறாங்க இல்ல, நான் போய் எல்லார்கிட்டையும் சோத்திரம் சொல்லி கை கொடுக்கணும். என் மனசுல எல்லாருக்கும் இல்ல. ஆமா, இந்த சபைக்கு வந்துட்டு பக்கத்துல இருக்கிற ஆத்மா மூஞ்ச பார்த்தா என்னால சோத்திரம் சொல்ல முடியல. ஆமை போட்டவன நான் வெளில போட்டீங்க, அது பிரயோஜனமே இல்லை. அடகுறையா அலசி வயிற்ற எல்லாம் என் தலைமையில தூக்கி வச்சுக்கிறேன். அப்படி இல்ல, கர்த்தரை முழுமையாய் அலசி என்னை லகுவாய் மாற்றி உள்ள வரும்போது இருக்கலாம். வெளில போகும்போது நான் லகுவாய் வெளில போகணும். நான் லேசா போகணும். ஒரு இனப்பிரியாத சந்தோஷத்தோடு நான் வெளில போகணும். ஒரு இனப்பிரியாத மகிழ்ச்சியோடு நான் வெளில போகணும். அது என் இயேசுவால தான் கொடுக்க முடியும். பரிசுத்த ஆவியானவரால் தான் கொடுக்க. அதற்கு நான் அர்ப்பணிக்கிறேன்னு சொல்றேன். அப்படியே கரங்களை உயர்த்தி அசைத்து அப்படியே ஆராதிப்போம். கழுவும் சுயமில் சாதனாய் மாற சுத்தாயே வரணும் ஜெயம் பெற்று மாவி சம்சார தேவாரோம் சுய சாம்பலாய் மாறன்னு சொல்லுங்க. சுயமில் சாம்பலாய்
சிந்திக்கும் காலம் செயல்படும் நேரம் மௌனமாயிருக்காதே. இது சிந்திக்கும் காலம் செயல்படும் நேரம் மௌனமாயிருக்காதே. இது சிந்திக்கும் செயல்படும் சிந்திக்கும் காலம், இது செயல்படும் நேரம். எதுக்கு என் ஆண்டவர் என் வாழ்க்கையில இல்லைன்னா அது நல்லா இருக்குமா? என் அப்பா என் குடும்பத்துல இல்லைன்னா அது நல்லா இருக்குமா? என் கர்த்தரின் பிள்ளைகள் கூட இல்லைன்னா அது நல்லா இருக்குமா? சிந்திக்கணும், நீ செயல்படுது. இதை தொடர்ந்து அர்ப்பணிக்கும். எங்க ஊழியத்துல நீங்க இல்லைன்னா அது நல்லா இருக்காதப்பா. இந்த ஆராதனையில நீங்க இல்லைன்னா அது நல்லா இருக்காதப்பா. இந்த செய்தி பகுதியில நீங்க இல்லைன்னா அது நல்லா இருக்காது. உங்க குடும்பத்துல நீங்க இல்லைன்னா அது நல்லா இருக்காது. உங்க பிள்ளைகளோட நீங்க இல்லைன்னா அது நல்லா இருக்காது. உங்க வருமானத்துல நீங்க இல்லைன்னா அது நல்லா இருக்காது. நீங்க வேண்டாம் நோக்கி நடத்துங்க. வாலிப பிள்ளைகளை நோக்கி நகர்த்துங்க. இந்த சபையை நோக்கி நகர்த்துங்க. தொடர்ந்து நீர் ஆளுகை செய்யுங்க. மற்றும் எங்களோடு இடைப்பட்டு தகப்பன இவர ஒவ்வொரு பகுதியும் நீர் பொறுப்பேற்றுக் கொள்ளுங்க. நீ கொடுக்க போற வார்த்தைக்காய் சோத்திரம். கொடுக்க போற தாசரி கரத்தில் அர்ப்பணிக்க நீ தொடர்ந்து நடத்துமையா. எல்லா துதிகன மகிமை உமக்கு செலுத்துது. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு பாடலை பாடும்போது கர்த்தருக்கு என்று நீ காணிக்க செலுத்து. என்ன நடத்தி வந்தது உங்க கிருபையா, என்ன சுமந்து வந்ததும் உங்க கிருபையா. என்ன நடத்தி வந்தது உங்க கிருபையா, என்ன சுமந்து வந்ததும் உங்க கிருபையா. சுமந்து வந்தது உங்க கிருபையா, என்ன நடத்தி வந்தது உங்க கிருபையா, என்ன சுமந்து வந்தது உங்க கிருபையா.
நீதியும் நேர்மையும் உண்மையும் பரிசுத்தமும் நிறைந்த அன்பு தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்ட நல்லவர்களை வாஸ்தவத்திலும் எங்களோடு பெருமான இடைப்பட்ட ஒரு கிருமிக்காக இலக்கத்துக்காக நன்றி சொல்லுகிறோம். பிள்ளைகள் கொடுத்த காரியத்தை பசுபாத்தான ஆசீர்வதிப்பீராக. பிள்ளைகள் நன்மை குறையில்லாதபடி ஒரு திருப்தியுள்ள வாழ்க்கை, திருப்தியுள்ள ஆசீர்வாதம், ஒரு மேன்மையுள்ள ஆசீர்வாதத்தில் கொடுக்கப்படி செபிக்கிறோம். சகல பூமிக்குரிய ஆசீர்வாதங்களாலும் ஆண்டவர் அப்பா, சரீர ஆசீர்வாதங்களாலும் ஆவிக்குரிய ஆசீர்வாதம் நடத்தி ஆசீர்வதிக்கப்படி செபிக்கிறோம். தொடர்ந்து பிள்ளைகளை பாதுகாக்கும், குடும்பத்தை பாதுகாக்க மாட்டோம். கலைகளோடு கரிமான தேவ பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கிறோம். வார கணக்கில் மாத கணக்கில் ரெகுலராய் மாத்திரை சாப்பிட்டு கொண்டிருக்கிற உடம்பு வியாதிகளுக்காக விளைவுகளுக்காக இருக்கிற ஒவ்வொருவரும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிக்கும்படியாக நல்ல சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் அன்றைய ஆசீர்வாதத்தை கொடுக்கும்படி செபிக்கிறோம். உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. அப்படி நின்றவண்ணமா தேவ பிள்ளைகளை நாளில திருமண நாளுக்காக பிறந்த நாளுக்காக காத்திருக்கிற பிள்ளைகள் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படி நான் சொல்லுமாக திருமணத்துக்கு ஆயத்தமாக இருக்கிற பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படி சொல்லுமாக உழைத்த செல்வங்களுக்காய் காத்திருக்கிற பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படி சொல்லுமாக பிள்ளைகள் 10, 11, 12 பாஸ் பண்ண பிள்ளைகளுக்காக சூத்திரம் பண்ணுவோமாக. மேலான பிள்ளைகளுக்காக சூத்திரம் பண்ணுவோமாக. பாசான பிள்ளைகள் அந்த கிளாஸ் காலேஜில் சேர்க்க கர்த்தர் உதவி செய்ய சூத்திரம் பண்ணுவோமாக. மத்தியில் ஆண்ட அரசாங்கத்துக்காக, மாநிலத்தை ஆளு கொண்ட அரசாங்கத்துக்காக, எதிர்கட்சி தலைவர்களுக்காக எல்லாம் சூத்திரம் பண்ணுவோமாக. சபைக்கு சரியான வர முடியாத இருக்கிற பிள்ளைகளை கர்த்தர் நல்ல உணர்த்தி ஆவியால் வழிநடத்தி கொண்டு வரும்படி எல்லாம் சோதனை பண்ணுவோமாக. கர்த்தர் உங்களை உங்கள் குடும்பங்களை ஆசீர்வதிப்பாராக. எல்லாம் தருவோம். அல்லேலூயா, அல்லேலூயா.